முக்கிய செய்திகள். கனமழையால் வெள்ளக்காடான மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்கள். மும்பை, பால்கர், பூனா பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கும் 8 மாநில முதலமைச்சர்கள். குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2 அரங்குகளின் பெயர்கள் மாற்றம். இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளதாக திரௌபதி முர்மு விளக்கம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக 36 பேர் கைது. உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தகவல். கர்நாடகாவில் இருந்து 1 லட்சம் கன அடிக்கும் மேலாக தண்ணீர் திறப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 91 அடியை நெருங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வணக்கம். மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களில் கொட்டிய கனமழையால் பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் மும்பைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மும்பையின் முக்கிய சாலைகள் குளம் போல் மாறின. 8 மணி நேரத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தன. சாலை போக்குவரத்து முடங்கிய நிலையில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. புனே, தானே, ராய்காட், பால்கர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த அதிகனமழையால் தாழ்வான இடங்களில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் முதல் தளங்கள் நீரில் மூழ்கின. இதனால் மக்கள் சாறை சாறையாக மூட்டை முடிச்சுகளுடன் வெளியேறினர். இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் கனமழை தொடர்ந்ததால் மீட்பு பணியில் ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பையில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் போன்ற விமானங்கள் மும்பைக்கான விமான சேவையை ரத்து செய்துள்ளது. மும்பை, பால்கர், தானே, புனே உள்ளிட்ட இடங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் சூரத், ஆனந்த் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல பகுதிகள் தண்ணீரில் தத்தளித்து வருகின்றன. திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குடிநீர், மின்சாரம் இல்லாமல் மக்கள் பரிதவிக்கின்றனர். டெல்லி, உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ, ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி உள்ளிட்ட நகரங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தொடரும் கனமழையால் யமுனை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் ரசாயன கழிவுகளும் கலந்து வருகிறது. இதனால் தண்ணீர் முழுவதும் வெண்ணிற நுரை காணப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டில் தங்கள் மாநிலம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 8 முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் ஆகியவற்றின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. இந்நிலையில் 2023-24 நிதி ஆண்டிற்கான பட்ஜெட்டை கடந்த 23ஆம் தேதி தாக்கல் செய்த மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் ஆளும் ஆந்திராவுக்கும் ஐக்கிய ஜனதா தளம் ஆளும் பீகாருக்கும் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக அறிவித்தார். ஆனால் பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கப்பட்டன. இதனை கண்டித்து மக்களவையில் திமுக உறுப்பினர்கள் அப்போதே முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் டெல்லியில் நாளை நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்தார். இதேபோல் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, டெல்லி, பஞ்சாப், ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதால் அவரும் அந்த கூட்டத்தை புறக்கணிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள பிரசித்தி பெற்ற 2 அரங்குகளின் பெயரை மாற்றி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகராக இருந்த கொல்கத்தாவை 1911ஆம் ஆண்டு டெல்லிக்கு மாற்றிய 5ஆம் ஜார்ஜ் மன்னர் குடியரசுத் தலைவர் மாளிகையை 1929ஆம் ஆண்டு கட்டி முடித்தார். அதில் தர்பார் ஹால் மற்றும் அசோக் ஹால் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. 42 அடி உயரம், வெள்ளை பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்ட தர்பார் அரங்கத்தில் 22 மீட்டர் விட்டமுடைய குவி மாடமும் பெல்ஜியம் கண்ணாடியால் ஆன சர விளக்குகளும் அலங்கரிக்கின்றன. சிவில் மற்றும் ராணுவ முதலீட்டு நிகழ்ச்சிகள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு விழா உள்ளிட்டவை இங்கு நடைபெற்று வருகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் 3வது முறை பதவியேற்பு விழாவும் இங்குதான் நடைபெற்றது. இதேபோல் அசோகா அரங்கத்தில் வண்ண படங்களுடன் 6 பெல்ஜியம் சர விளக்குகளும் இடம்பெற்றுள்ளன.
வெளிநாட்டு பிரதிநிதிகளை குடியரசுத் தலைவர் இந்த அரங்கில்தான் சந்திப்பது வழக்கம். இத்தனை பெருமைக்குரிய இந்த இரு அரங்குகளின் பெயரையும் மாற்றி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய கலாச்சாரத்தின் மதிப்பையும் நெறிமுறைகளையும் பிரதிபலிக்கும் வகையில் தர்பார் மற்றும் ஹால் என்ற பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்பார் என்ற பெயர் நீதிமன்றங்களையும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் சட்டப்பேரவைகளையும் குறிப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா குடியரசாக மாறியுள்ளதால் தர்பார் ஹால் கனதந்திர மண்டபம் என்றும், அசோக் ஹால் அசோக மண்டபம் என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் மூளையாக செயல்பட்ட மற்றும் அதனுடன் தொடர்புடைய 36 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. ராஜஸ்தான் மாநிலத்தில் வினாத்தாள் கசிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பீகார் தலைநகர் பாட்னாவிலும் வினாத்தாள் கசிந்தது தெரியவந்தது. ஜார்க்கண்ட், குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் நீட் தேர்வில் முறைகேடுகள் அடுத்தடுத்து வெளியாகி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அந்தந்த மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக்கில் நீட் தேர்வு வினாத்தாளை திருடியதாக பங்கஜ் குமார் என்ற பொறியாளர், அவருக்கு உடந்தையாக இருந்த ஒரு மருத்துவ மாணவி மற்றும் 4 மருத்துவ மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஜாம்ஷெட்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் படித்த பிடெக் பட்டதாரி சசிகாந்த் பஸ்வான் என்பவரையும் சிபிஐ கைது செய்துள்ளது. வினாத்தாளை திருடி அவற்றுக்கு மருத்துவ மாணவர்கள் மூலம் விடை எழுத வைத்து நீட் தேர்வர்களுக்கு விற்று பணம் சம்பாதித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் இதுவரை 33 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும், பள்ளி அதிகாரிகள், மருத்துவ மாணவர்கள், மூளையாக செயல்பட்டவர்கள் என 36 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்தது. மேலும் நீட் தேர்வு வினாத்தாளை பெற்ற மாணவர்களை கண்டறியும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் சிபிஐ கூறியுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து 1,16,900 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து 91 அடியை நெருங்கியுள்ளது. கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டி வரும் கனமழையால் கபினி, KRS, நுகு உள்ளிட்ட அணைகள் முழு கொள்ளளவை எட்டின. இதனால் அந்த அணைகளில் இருந்து காவிரியில் திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. KRS அணையில் இருந்து நேற்று காலை வினாடிக்கு 38,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் மாலையில் 1,00,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 16,900 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுவதால் காவிரியில் 1,16,900 கனஅடி தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 32,693 கனஅடியாக உள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 91 அடியை நெருங்கியுள்ளது. இதற்கிடையே சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பூவிருந்தவல்லி, தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் நேற்று மாலையில் திடீரென மழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் இதமான சூழல் நிலவியது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குந்தா தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சிரூரு பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் உயிரிழந்த நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் சின்னண்ணன், முருகன் ஆகியோரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் உள்ள தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் சேமலையப்பன் வாகனம் ஓட்டும்போது கடும் நெஞ்சுவலி வந்த போதிலும் குழந்தைகளை காப்பாற்றி பின்னர் தன்னுயிர் நீத்தார். அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே டெல்லி சாணக்கியபுரியில் 257 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் புதிய கட்டிடத்திற்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக இன்று காலை 10 மணிக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார்.
நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதியும் கோவை மாநகராட்சி தேர்தல் 6ஆம் தேதியும் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மேயர் திருமதி கல்பனாவும் நெல்லை மேயர் திரு சரவணனும் தமது பதவிகளை கடந்த 3ஆம் தேதி ராஜினாமா செய்தனர். காலியாக உள்ள பதவிகளுக்கு தேர்தலை நடத்த மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி உத்தரவிட்டார். அதில் காலியாக உள்ள நெல்லை மற்றும் கோவை மாநகராட்சி மேயர் பதவிகளை மறைமுக தேர்தல் நடத்துவதற்கான மாநகராட்சிகளின் கூட்டங்களை நடத்தி மேயர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதியும் கோவை மாநகராட்சி மேயர் தேர்தல் 6ஆம் தேதியும் நடைபெறும் என அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே ஆதி ஜெகநாதன் கோவில் நகைகள் காணாமல் போன வழக்கில் அர்ச்சகர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவிலுக்கு சொந்தமான பாரம்பரிய தங்க மற்றும் வைர நகைகள் காணாமல் போன வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அக்கோவிலின் அர்ச்சகர் ஸ்ரீனிவாசன் முன்ஜாமீன் வழங்க உத்தரவிடக் கோரிய மனு நீதிபதி திரு புகழேந்தி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. கோவில் மற்றும் அர்ச்சகர் தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி கடந்த ஆண்டும் இதேபோல நகைகள் காணாமல் போன நிலையில் அதற்கு பொறுப்பு வகித்து வரும் ஸ்ரீனிவாசன் மீது கோவில் நிர்வாகம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். கோவில் நகைகள் காணாமல் போனது குறித்து கோவில் அதிகாரியிடம் அவர் தகவல் தெரிவித்து இருக்க வேண்டும் என்றும் தங்க நகைகளை கோவிலில் இருந்து எடுத்துச் செல்லும் போது அதை கண்டுபிடிக்க அறைக்கு வெளியே மெட்டல் டிடெக்டர் ஏன் பொருத்தக்கூடாது என்றும் திரு புகழேந்தி கேள்வி எழுப்பினார். திருடு போன கோவில் நகைகள் கோவிலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இல்லை என்றால் அர்ச்சகரை போலீஸ் விசாரணை நடத்த உத்தரவிட நேரிடும் என்று எச்சரித்த நீதிபதி திரு புகழேந்தி வழக்கு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நீர் பிரச்சினை விவகாரத்தில் கேரளா, கர்நாடகா மாநிலங்களுடன் இனி பேச்சுக்கே இடமில்லை என்றும் நீதிமன்றம் மூலமே தீர்வு காண முடியும் என்றும் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு CR பாட்டீலை நேற்று சந்தித்தவர் தமிழகத்திற்கான நிதி உதவி, நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைகள், நதிநீர் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு துரைமுருகன் கர்நாடகாவிலிருந்து தற்போதைய சூழலில் தடையின்றி தண்ணீர் கிடைப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஒரு முறை கூட கர்நாடகா உரிய தண்ணீர் திறப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் பராமரிப்பு பணியை மேற்கொள்ள கேரள அரசு முட்டுக்கட்டையாக உள்ளதாக கூறியவர் 35 முறைக்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தியும் பயனில்லை என்றார். 15 மரங்கள் பேபி டேமை கட்ட விட்டாமல் தடுத்துட்டாங்க இருக்குது. வெண்ணாறு சிஸ்டம் மாதிரி இருக்கும் உனக்கு இவையெல்லாம் அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எங்கள் செக்ரட்டரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, கேட்டுக்கிட்டாரு. அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டதுக்கப்புறம் பதில் சொல்கிறார் இல்லையா, அது எங்களுக்கு தெரியலை. ஏன்னா எல்லாமே இந்தி இருக்குது. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அரசின் கொள்கை அளவு ஒப்புதலையும் நிதியையும் அளிக்க ஜல்சக்தி அமைச்சகத்தை கேட்டுக் கொண்டுள்ளதாக திரு துரைமுருகன் தெரிவித்தார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டதாக அவர் கூறினார். நமது பிரச்சனைகள் குறித்து விளக்கி பேசினாலும் மத்திய அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஹிந்தியிலேயே பேசியது வியப்பாக இருந்ததாக திரு துரைமுருகன் தெரிவித்தார். இதை வைத்து பார்க்கும்போது மத்திய அமைச்சரை சந்தித்ததும் அவரிடம் விளக்கியதும் பிரயோஜனப்படுமா என்பது சந்தேகமே என்றும் அவர் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒரு வழக்கறிஞரை கைது செய்த தனிப்படை போலீசார் 9 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டின் முன்பாக கடந்த 5ஆம் தேதி வெட்டி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட 11 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து இவர்களுக்கு உதவியதாக அதிமுகவில் இருந்து வழக்கறிஞர் மலர்கொடி, பாஜகவில் இருந்த அஞ்சலை, தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்த வழக்கறிஞர் ஹரிஹரன் உள்ளிட்டோரும் கைதாகினர். இந்நிலையில் பிரபல ரவுடி சம்போ செந்திலுடன் தொடர்பில் இருந்த திருவள்ளூர் மாவட்டம் மணலி மாத்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சிவா என்பவரையும் தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர். மேலும் அவரது வீட்டில் இருந்த 9 லட்சம் ரூபாயையும் கைப்பற்றினர். இந்த வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ள நிலையில் 5 பேர் வழக்கறிஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விராலிமலை அருகே இந்து கோயிலில் இஸ்லாமியர்கள் அன்னதானம் வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரை அடுத்த பரம்பூரில் இஸ்லாமியர் குடியிருப்பு பகுதியில் பகவதி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் ஆடி திருவிழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பட்டளத்தார் மண்டகப்படி என்ற பெயரில் இஸ்லாமியர்களும் விழாவை கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டும் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் கோயில் அருகே பந்தல் அமைத்து 1000 பேருக்கு அன்னதானமாக அறுசுவை விருந்து வழங்கினர். இது காலகாலமாக எங்கள் பாட்டங்காலத்தில் பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் பூட்டி காலத்திலிருந்து இது கொண்டாடுறாங்க. இது மத நல்லிணக்கத்தை காட்டுவதற்காகவும், அதாவது ஒற்றுமைக்காகவும், இங்கே அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையை சேர்ந்து
இங்கே வந்து இன்றைய வந்து 5வது மண்டபப்படி முஸ்லீம் சமுதாயத்தை நாங்கள் சேர்ந்தவர் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த 5வது மண்டபப்படியாக இங்கே நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் வழங்கிய அன்னதான விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று உணவருந்தி சென்றனர். சமூக ஒற்றுமையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றி பாதுகாக்கும் வகையில் உள்ள இஸ்லாமியர்களின் இந்த அன்னதான விருந்து அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பட்டுக்கோட்டையில் பேருந்தை நிறுத்தத்தில் நிறுத்தாமல் பள்ளி மாணவிகளை அலைக்கழித்த அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பேருந்து பயணத்தை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. இந்நிலையில் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள நிறுத்தத்தில் பள்ளி மாணவிகள் பேருந்துக்காக வழக்கம் போல் காத்திருந்தனர். ஆனால் பள்ளி மாணவிகளை தவிர்ப்பதற்காக அரசு பேருந்து ஓட்டுநர் சற்று தூரம் தள்ளி பேருந்தை நிறுத்தியுள்ளார். மாணவிகள் அங்கு வருவதற்குள் பேருந்து கிளம்பிச் சென்றது. இதனால் ஏமாற்றமடைந்த மாணவிகள் மீண்டும் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தனர். மாணவிகள் பேருந்திற்காக அலைக்கழிக்கப்படுவது தொடர்ந்து நடைபெறும் நிலையில் சன் செய்திகளில் நேற்று இது வெளியானது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் திரு மகேந்திரகுமார் அந்த பேருந்தின் ஓட்டுநர் செல்வராஜ் மற்றும் நடத்துனர் ரவிசங்கர் ஆகியோரை முதுகளத்தூர் மற்றும் கமுதி கிளைகளுக்கு பணியிட மாறுதல் செய்ததுடன் ஒழுங்கு நடவடிக்கைக்கும் உத்தரவிட்டுள்ளார். கோவை மருதமலை அருகே மாட்டு கொட்டகைக்குள் புகுந்த யானை கூட்டம் தீவனங்களை வேட்டையாடி சென்றது. மருதமலை வனப்பகுதியிலிருந்து அடிக்கடி வெளியேறும் யானைகள் கோயில் வாசலிலும் ஐயோபி காலனி, அன்னை இந்திரா நகர், லெப்ரஸ் காலனி உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் புகுந்து விடுகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு படையெடுத்த யானைகள் ஐயோபி காலனியில் உள்ள மாட்டு கொட்டகைக்குள் புகுந்தன. அங்கிருந்த தீவனங்களை சாப்பிட்ட பின்னர் அவை அங்கிருந்து கிளம்பிச் சென்றன. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்டினர். சில சமயங்களில் மருதமலை சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு செல்லும் பாதையிலும் யானைகள் உலா வருவதால் பக்தர்கள் கவனமாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களில் கொட்டிய கனமழையால் பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் மும்பைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தங்கள் மாநிலம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 8 முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் மூளையாக செயல்பட்ட மற்றும் அதனுடன் தொடர்புடைய 36 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.